முகம் வழவழன்னு பளிங்கு மாதிரி இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். இதில் சில பேருக்கு பல காரணங்களால் பிம்பிள்ஸ் வந்துடும். பருன்னு சொல்லக்கூடிய பிம்பிள். இது எதனாலலாம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக அந்த டீனேஜ் வரும்போது ஆண் பெண் 2 பேருக்குமே வரும். அதை தவிர இருக்கக்கூடிய காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, தலையில் அழுக்கு சேர்ந்ததுன்னா, பிசுக்கு சேர்ந்ததுன்னா வரும். டாண்ட்ரஃப் இருந்ததுனாலும் வரும். அட் த சேம் டைம் முகம் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், அவங்களுக்கும் இந்த பிம்பிள்ங்கிறது வரும். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த தலை க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் முதல்ல நம்ம அதெல்லாம் செஞ்சிடணும். அண்ட் எவ்ரி டைம் ஹேர் வாஷ் பண்ணும்போது பில்லோ கவரை வாஷ் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணுற கோம்பையும் வாஷ் பண்ணணும். இதை ஸ்டாண்டர்டாக ஒன்று நீங்கள் செஞ்சாகணும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடல நிறைய ஆயிலி ஸ்டஃப் நிறையா சாப்பிட்டாலோ இல்லை ரொம்ப அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைய இருக்கிறது சாப்பிட்டாலும் பிம்பிள் வரும். ஓகேங்களா? இது எதுவாக இருந்தாலுமே கூடுமான வரைக்கும் நம்ம ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற பொருளெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏஜ்னால வரக்கூடியதோ இல்லைனா ஆயிலி ஸ்கின்னுனால வரக்கூடிய பிம்பிள்ஸை எப்படி சரி பண்ணணும்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். டோன்ட் கோ ஃபார் டூ மெனி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? இந்த நாட்டு மருந்து கடையில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற கல் இருக்கும், இந்த மாதிரி ஒன்று, அதை ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் ஜாதிக்காய் அப்படின்னு ஒரு பொருள் கிடைக்கும். இதோ இதுதான் அந்த ஜாதிக்காய். இதை பாருங்கள், இந்த அளவு தான் மினிமம். இதிலேருந்து ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் பெருசு வரைக்கும் சைஸ் வேரி ஆகும். ரொம்ப வித்தியாசமெல்லாம் வராது. இந்த மாதிரி தான் இருக்கும், கட்டை மாதிரி இருக்கும். இப்போ மஞ்சள் எந்த அளவு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து மஞ்சள் தேய்க்கிற மாதிரியே இந்த மஞ்சள் தேய்க்கிற கல்லில் கொஞ்சமாக ஒரு ட்ராப் தண்ணி விட்டுட்டு இதை வந்து இதில் இப்படி தேய்க்கணும். இதில் இப்படி தேய்ச்சிங்கன்னா மஞ்சள் கல்லில் தேய்க்கும் போது எப்படி வருமோ அந்த மாதிரி தான் இதுவும் வரும். இது வந்து புதுசு, அதனால் இப்படி இருக்குது. இப்படி நல்லா தேய்ச்சிட்டிங்கனாக்கா அதுலேருந்து இந்த மாதிரி அந்த கொட்டையிலேருந்து இப்படி இது மாதிரி வரும். இது இருக்குது இல்லையா? இது வந்து எங்கே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ வந்திருக்கு, இங்கே வந்திருக்கோ இல்லை எங்கேயோ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இல்லை, பட் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த பிம்பிள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சிட்டா தானாகவே இது உதிர்ந்து போயிடும். நைட்டு கூட படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். அந்த பிம்பிள் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி உதிர்ந்து போயிடும், அந்த அடையாளமும் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். ஜாதிக்காய்னு நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா கூட அது நாள் பட வரும், நிறைய நாளைக்கு வரும். இதை தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பருக்கள் காய்ந்து உதிர்ந்து விடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.